6.9 கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு 1ன்னு கொண்டு வர போகிறோம். கொசிக்கன் எதோட ரெசிப்ரோக்கல்? சைனோட ரெசிப்ரோக்கல் மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? இன்ட்டு அடுத்து பாருங்கள், இங்கே இருக்குது சீக்கன் என்ன பண்ணுது அப்படின்னா காஸ். எல்லாத்தையுமே சைன் காசில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தான் மேக்ஸிமம் நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியும். அதனால் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் காசில் மாற்றுறோம். டோன் அப்படி எழுதுவீங்க சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. காட்னா காஸ் முன்னாடி வந்துடும் இல்லையா? ஏன்னா டோனோட ரெசிப்ரோக்கல் தானே காட்டு. அப்போது காஸ் தீட்டா வந்து காட் தீட்டா வந்து காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதிட்டோம். எல்லாத்தையுமே இன்ட்டில் எழுதிட்டோம். எல்லாமே இன்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பாருங்கள். இந்த சைன் கிராஸ் பண்ணிக்கலாமா? கிராஸ் பண்ணால் கிடைக்கும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு இதை இங்கே கிராஸ் பண்ணிக்கலாமா? காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர். இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு இங்கே பாருங்கள், இதை இங்கேயும் கிராஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், நமக்கு எப்பவுமே தெரிஞ்சது தான் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ அளவு அப்படின்னா 1. அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ வேல்யூஸ் அப்பெல்லாம் அப்ளை பண்ணிடலாமா? இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பதிலாக 1 டிவைட காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காசு இருக்குது. இந்த ரெண்டு காசுக்கு சேர்ந்து இந்த காசு ஆகிடும். இந்த சைனுக்கும் இந்த சைனுக்கு சேர்ந்து இந்த சைன் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாமே இன்ட்டில் 1 தானே இருக்கும். 1. ஓகேவா? ஆன்சர் வந்துடுச்சு.